வணக்கம். 7ஆம் வகுப்பு முதல் பருவத்துல பயிற்சி 1.1ல இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்கலாம். இப்போ இந்த முதல் கணக்கை பாருங்க. -30 கூட்டல் டேஷ் ஈக்குவல் டு 60 இருக்கு. கொஞ்சம் காம்ப்ளிகேட் மாதிரி இருக்கு. ஆனா இந்த மூன்றாவது கணக்கு பாருங்களேன், நேரடியான கணக்கு. -52 கூட்டல் -52 ஈக்குவல் டு டேஷ். அப்ப நான் இந்த நேரடியான கணக்கை முதல்ல உங்களுக்கு போடுறேன். இங்க பாருங்க, -52 கூட்டல் -52. ஸோ இப்ப நமக்கு இந்த முன்னாடி இருக்கிற நம்பருக்கு முன்னாடி ஒரு குறி தான் இருக்கு, அது அப்படியே -52ன்னு எழுதிக்கலாம். ஆனா இந்த நம்பருக்கு முன்னாடி பாருங்க, 2 குறிகள் இருக்கு. ஆக்சுவலா இந்த மைனஸ் வந்து இந்த எண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மைனஸ், குறை எண் 52, இது கூட்டல். இந்த மாதிரி 2 சிம்பிள் ஒரே பக்கத்துல வந்துச்சுன்னா இதை ஒரே சிம்பிளா மாத்திக்கோங்க. ஸோ பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 52. இப்போ கணக்கு பாருங்க ஒரே மாதிரி வந்துருச்சு. இப்ப நமக்கு -52 -52 ஒரே எண் இருந்து ஒரே குறி கொண்ட எண்கள் இருந்துச்சுன்னா நம்ம கூட்டிக்கணும். வெவ்வேறான குறிகள் கொண்ட எண்கள் இருந்துச்சுன்னா கழிச்சுக்கணும். இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ இங்க ஒரே குறி கொண்ட எண்கள் இருக்கு, அப்போ இது ரெண்டையும் கூட்டிக்கணும். கூட்டினா 104 வரும். என்ன குறி போடணும் அப்படின்னா, ரெண்டுலையுமே என்ன குறி இருக்கோ அந்த குறியை போட்டுக்க வேண்டியதான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து -104. இது புரிஞ்சுக்கும் நான் நம்புறேன். அடுத்ததான் இந்த முதல் கணக்குக்கு போறோம். -30 கூட்டல் டேஷ் ஈக்குவல் டு 60. இங்க நமக்கு எப்பயுமே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களை வச்சுக்கிட்டு எப்படி விடை கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்போ கொடுக்கப்பட்டிருக்க எண்கள் என்னது? -30 60. இந்த 2 எண்ணை வச்சுக்கிட்டு நான் இந்த இடத்துல விடை கண்டுபிடிக்கணும். ஆனா இது சாதாரணமான ஒரு கேள்வி மாதிரியும் தெரியல. அப்ப எனக்கு புரியாத நேரத்துல நான் இதை என்ன செய்யணும்? கூட்டணுமா கழிக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு புரியாத நேரத்துல நான் ஒரு சின்ன நம்பரை இதே மாதிரி கணக்குல எடுத்துக்கணும். ஒரு சின்ன நம்பர் நான் இதே மாதிரி கணக்குல எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பாருங்க, இந்த -30க்கு பதிலா நான் 5ன்னு ஒரு எண் எடுத்துக்கிறேன். அங்க அடுத்தது என்ன இருக்கு? கூட்டல் இருக்கு, கூட்டல். இந்த டேஷ் இருக்க இடத்துல டேஷ் போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு இந்த 60ன்னு இருக்க இடத்துல 8ன்னு நான் போட்டுக்கிறேன். இப்போ இதே மாதிரியான ஒரு சின்ன கணக்கை நான் உருவாக்கியிருக்கேன். ஆனா இந்த கணக்குக்கு விட இப்ப நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். இப்ப 5ஓட எதை கூட்டுனா 8 கிடைக்கும்? 3. வெரி குட். அப்ப 5ஓட 3ஐ கூட்டினால் 8 கிடைக்கும்னு நான் சொல்லியாச்சு. அப்ப இதுக்கு விடை வந்து 3ன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஆனா இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 8ஐயும் 5ஐயும் வச்சுக்கிட்டு இந்த 3 எப்படி கிடைச்சதுன்னு யோசிக்கணும். நமக்கிட்ட இருக்கிறது 8ம் 5ம், 3 எப்படி கிடைச்சிருக்கும்? வெரி குட். 8ல இருந்து 5 கழிச்சா 3 கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க இருக்கிற நம்பர்ல இருந்து இங்க இருக்கிற நம்பரை கழிக்கணும். இதுதான் கணக்கு. இப்ப நம்ம இந்த கணக்கை எடுத்துக்கிட்டு நம்ம புதிய கணக்கை உருவாக்க போறோம். இங்க இருக்கிற நம்பர்ல இருந்து இங்க இருக்கிற நம்பரை கழிக்கணும். அப்ப பாருங்க, 60 கழித்தல் போட்டாச்சு. இப்ப இங்க இருக்கிற நம்பர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 30 அப்படின்னு சொல்லக்கூடாது, -30 அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு எண்ணை வந்து நம்ம எழுதும் போது அதுக்கு முன்னாடி இருக்கிற குறியோட சேர்த்து தான் எழுதணும். அப்போ என்னது? -30. அப்ப பாருங்க, 60 கழித்தல், நான் கழிக்கணும்னு சொன்னதுக்காக கழித்தல் குறி போட்டேன். அதுக்கப்புறம் -30. நல்லா பார்த்துக்கோங்க. 60 கழித்தல் -30 இப்படி போட்டுக்கிட்டு இப்ப நம்ம கணக்கு செய்யணும். எப்படி கணக்கு செய்யணும்? 60 அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஏன் ஒரே இடத்துல 2 குறி வரக்கூடாது இல்லையா? அதை ஒன்னா மாத்திக்கணும். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 30. அப்ப ஈஸியா போச்சு பாருங்க. 60 கூட்டல் 30 என்ன வரும்? 90. அப்ப இங்க விடை என்னது? 90. இப்ப நம்ம செக் பண்ண போறோம். நாம போட்டிருக்கிற விடை சரிதானா அப்படின்னு செக் பண்ணலாம். பாருங்க, இந்த கணக்கு அப்படியே எழுதுங்க. இந்த கணக்கு அப்படியே எழுதுங்க. -30 கூட்டல் 90 என்ன விடை வரணும்? 60 வரணும். பார்க்கலாமா? பாருங்க, இது மைனஸ், இது பிளஸ். குறி வெவ்வேறா இருக்கிற எண்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? கழிக்கணும். அப்போ கழிச்சும் போது பெரிய எண்ல இருந்து சிறிய எண்ணை கழிச்சுட்டு பெரிய எண்ணோட குறியை போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, 90 30. பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிக்கிறோம். 90ல 30 போச்சுன்னா 60. பெரிய எண்ணோட குறி, பெரிய எண்ணுக்கு என்ன குறி இருக்கு? பிளஸ். அப்போ பிளஸ் 60 விடையா வரணும். 60 தான் இங்க கொடுத்துருக்காங்க. அங்க பிளஸ் போடணும்னு அவசியம் இல்லை. அப்ப நம்ம போட்ட கணக்கு சரி. இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல போறேன்.
நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கணக்கை எடுத்துக்கிட்டு கொடுத்துருக்கிற 2 நம்பரை என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சோம். என்ன செய்தோம்? கழிச்சோம். கரெக்டா? அப்போ இங்க பாருங்க, இந்த நம்பர் தெரியாத நம்பரா இருந்துச்சு. இந்த தெரியாத எண்ணுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் இங்க கூட்டலா இருந்துச்சுன்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட போச்சுன்னா கழித்தலா மாறும். அப்படியும் போடலாம் இந்த கணக்கை. சரியா? நீங்க எப்படி வேணா போடலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கணக்குக்கு போலாம். -5 கூட்டல் டேஷ் ஈக்குவல் டு -100 இருக்கு. இப்ப நம்ம மேல போட்ட அதே மாடல் என்ன செய்யணும்? இங்க கூட்டல் தான் இருக்கு. நீங்க அதே மாதிரி ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க தெரியாத எண் இங்க இருக்கு. நமக்கு தெரியாத இடம் இந்த இடம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த கூட்டல் -5 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் அனுப்பும்போது கழித்தல் -5 தான் போகும். அதாவது இங்க பாருங்க, முன்னாடி நம்ம ஏற்கனவே போட்டது மாதிரி இல்லாம இந்த கணக்கை நம்ம கொஞ்சம் வித்தியாசமா போடலாம். இதுக்கு பதிலாக நான் ஒரு சின்ன கணக்கு எடுத்துட்டு பார்த்தேன்னா இது ரெண்டையும் கழிக்கிற மாதிரி வரும். கரெக்டா? இப்ப நான் வேற மாதிரி போடுறேன். இந்த டேஷை மட்டும் இங்க வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு அப்படியே இருக்கு. இந்த கூட்டல் இந்த பாருங்க, இதை தான் நம்ம பார்க்கணும் எப்பவுமே. இந்த கூட்டல் -5 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா கழித்தல் -5 போகும். அப்ப பாருங்க, ஏற்கனவே இங்க -100 இருக்கு. அடுத்தது கழித்தல் -5. கூட்டல் செயல்பாடு ஈக்குவல்ட்டுக்கு அந்தான போகும்போது கழித்தல் செயல்பாடா மாறும். அப்ப இந்த கூட்டல் செயல்பாடு கழித்தல் செயல்பாடா மாறுது. ஆனா -5 அப்படியே தான் போகுது. ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்தது பாருங்க, டேஷ் அப்படியே இருக்கு. ஈக்குவல் டு இந்த -100 அப்படியே போட்டுக்கலாம். மைனஸ் இன்டு மைனஸ் +5. டேஷ் அப்படியே இருக்கும். இது மைனஸ், இது பிளஸ். இப்ப பாருங்க, குறி வெவ்வேறா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? கழிக்கணும். கழிச்சா 95 கிடைக்கும். குறி போடணும். எப்பயுமே குறி போடாம விடை சொல்லக்கூடாது. பெரிய எண்ணோட குறி போடணுமா, சிறிய எண்ணோட குறி போடணுமா? பெரிய எண்ணோட குறி தான் போடணும். ஏன்னா அதுதான் அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கிறது தான் மீதி இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ -100 -95. அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? இந்த டேஷ் ஈக்குவல் டு -95. இந்த டேஷ்ல -95 வரும். சரியா? இப்போ இந்த கணக்கு பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். பாருங்க, சேம் டேஷ் பிளஸ் -22 இருக்கு. ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு இந்த டேஷ் மட்டும்தான் வேணும். ஈக்குவல் டு அப்படியே வச்சுக்கலாம், 0வா அப்படியே வச்சுக்கலாம். இந்த கூட்டல் -22 ஈக்குவல் அந்த பக்கத்துக்கு போச்சுன்னா கழித்தல் -22 போகும். பாருங்க, கூட்டல் -22 கழித்தல் -22 போயிடுச்சு. செயல்பாடு தான் மாறும், குறி மாறும். அது நீங்க வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? செயல்பாடு மாறிடும். கூட்டல் செயல்பாடா இருக்கிறது ஈக்குவல் அந்த பக்கம் போச்சுன்னா கழித்தல் செயல்பாடா மாறும். உங்களுக்கு இது குழப்பமா இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கணக்கை எடுத்து வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற ரெண்டையும் கூட்டணுமா கழிக்கணுமா நீங்க செக் பண்ணி கூட போட்டுக்கலாம். சரி, ஈக்குவல் டு இப்போ பாருங்க 0 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 22. அப்போ 0தோட 22 கூட்டினா என்ன வரும்? 22. அப்போ நம்ம ஆன்சர் பிளஸ் 22 தான் இருக்கும். அப்போ இங்க என்ன பண்ணணும்? பிளஸ் 22. சரியா? இந்த கணக்கு அப்படியே எழுதிக்குவோம். டேஷ் பிளஸ் ஆஃப் -70 ஈக்குவல் டு 70. சரி, இப்போ பாருங்க, இந்த டேஷ் அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு அப்படியே இருக்கு. ஈக்குவல் டு அந்தாண்ட இருக்கு 70 அப்படியே இருக்கு. இப்போ கூட்டல் -70 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா கழித்தல் -70 போகும். கழித்தல் -70 போகும். இது புரியணும். சரி, இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 70 இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 70 ஈக்குவல் டு 70 கூட்டினா என்ன வரும்? 140. இப்போ 140 விடை 140 பிளஸ் இன்டு மைனஸ் -70. 140ல -70 போச்சுன்னா மீதி 70. சரியா இருக்கு கணக்கு. அப்பப்போ நம்ம கணக்கு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த கணக்கை பாருங்க, 20 கூட்டல் 80 கூட்டல் டேஷ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த கணக்கை நான் எப்படி பண்ணணும்னா, முதல்ல இங்க இருக்கிற கணக்கை நம்ம செஞ்சிடலாம். இந்த ரெண்டும் ஒரே குறியா தான் இருக்கு. அப்ப கூட்டிக்கலாம். கூட்டினா 100 கூட்டல் டேஷ் ஈக்குவல் டு 0. இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன நம்பர் வரணும்னு தெரியும். நான் என்ன செய்யணும்? இப்போ ஈக்குவல் டு டேஷ் அப்படியே வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு அப்படியே இருக்கு. இந்த 0 அப்படியே இருக்கு. இந்த கூட்டல் 100 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா கழித்தல் 100 மாறும். அப்போ டேஷ் அப்படியே இருக்கும். 0ல இருந்து கழித்தல் 100. இப்போ ஆன்சர் என்ன வரணும்? -100ன்னு வரணும். நீங்க 0ல இருந்து 100 கழிக்க முடியாது. அப்ப நான் கடனும் வாங்க முடியாது. அப்ப என்ன ஆன்சர் இருந்தா -100ன்னு எழுதணும்.
ஏன்னா இங்க குறி வந்து பாருங்க பெரிய எண் 0 பெருசா 100 பெருசான்னு பார்க்கும்போது 100 தான் பெருசு. 100க்கு என்ன குறி இருக்கு? மைனஸ் குறி இருக்கு. அப்ப நான் -100ன்னு போடுறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, -100 விடை. சரி, அடுத்தது இங்க என்ன வரும்? -100. இப்ப இந்த கணக்கு பாருங்க. இப்ப நம்ம மேல போட்டு அதே மாதிரியான கணக்கு தான் இதுவும். இங்க எழுதிக்கலாம் பாருங்க. 75 கூட்டல் -25 ஈக்குவல் டு டேஷ் போட்டிருக்காங்க. சரி, இப்ப பாருங்க, சிம்பிளான கணக்கு, நேரடியான கணக்கு இது. 75 பிளஸ் இன்டு மைனஸ் -25. ஏன்னா இங்க ரெண்டு குறி ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, மாத்திக்கிட்டோம். இப்போ இது வந்து +75, இது -25. வெவ்வேறான குறி இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? 75ல இருந்து 25 கழித்தோம்னா வெரி குட் 50. என்ன 50? கூட்டலா பிளஸ் தான் மைனஸா? பெரிய எண்ணுக்கு பிளஸ் இருக்கு, அப்போ பிளஸ். ஏன் பெரிய எண்ணோட சிம்பிள் போடுறோம்? அதிகமா எது இருக்கோ அதுதான் மீதி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ கழிக்கும் போது எப்பயுமே கழிக்கும் போது மீதி தான் நம்ம எழுதுவோம். அப்ப எது அதிகமா இருக்கோ அதுல தான் நம்ம மீதி எழுதுவோம். ஸோ அப்ப கழிக்கிறோம் இங்க, ஏன்னா குறி வெவ்வேறா இருக்கிறதால கழிக்கிறோம். அப்ப 75 தான் அதிகமா இருக்கு, அந்த 75ங்கிறது பிளஸ். அப்ப அதனால பிளஸ் தான் மீதி இருக்கும். +50. சரி, இப்ப இந்த கணக்குக்கு ஈஸியா நம்ம விடையை சொல்லிட முடியும். ஏன் 171 பிளஸ்ல இருக்கு, இங்க -171 தான் வரும். கரெக்டா? ஏன்னா அப்பதானே நமக்கு 0 கிடைக்கும் இல்லையா? வேணும்னா நீங்க கணக்கா கூட போடலாம். எப்படி கணக்கா போடுறது? 171 பிளஸ் டேஷ் ஈக்குவல் டு 0. இந்த டேஷ் அப்படியே வச்சுக்கலாம், ஈக்குவல் டு 0. இங்க பிளஸ் 171 ஈக்குவல் டு நம்ம போச்சுன்னா -171. அப்போ -171 விடை -171 தான் வரும். இப்போ இந்த மீதி இருக்கக்கூடிய ரெண்டு கணக்கை பார்க்கலாம். இந்த கணக்கை பார்த்த உடனே பயந்துடாதீங்க, ரொம்ப பெருசா இருக்கு ஐயோ அப்படிதான் இல்லை, ரொம்ப சிம்பிளான கணக்கு. எப்படி போடலான்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி பெருசா கணக்கு இருக்கு நமக்கு புரியல அப்படின்னா அதே மாதிரியான ஒரு சின்ன கணக்கை நம்ம எழுதிக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ நான் அந்த மாதிரி தான் பண்ண போறேன். இப்போ இந்த கணக்கு பதிலாக நான் ஒரு சின்ன கணக்கை நானே உருவாக்கி எழுதிக்க போறேன். பாருங்களேன், இந்த எண்ணுக்கு பதிலா 1ன்னு போட்டுக்கிறேன், கூட்டல் இந்த எண்ணுக்கு பதிலா 2ன்னு போட்டுக்கிறேன், பிராக்கெட் போட்டுக்கிறேன், கூட்டல் இந்த எண்ணுக்கு பதிலா 3ன்னு போட்டுக்கிறேன். இப்போ ஈக்குவல் டு டேஷ் கூட்டல் பிராக்கெட் அங்க இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ இங்க பாருங்க, இங்க இருக்கிற -12 தான் இங்க இருக்கு, இங்க இருக்கிற -77 தான் இங்க இருக்கு. அப்ப நானும் இங்க இருக்கிற 2 இங்க போட்டுக்கிறேன், இங்க இருக்கிற 3 இங்க போட்டுக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்க இருக்கிற இதே 2 நம்பர் தான் இங்க கொடுத்துருக்காங்க, இங்க இருக்கிற அதே 2 நம்பரை நானும் இங்க எழுதிக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா 1 கூட்டல் 2 3, முதல்ல இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத நம்ம கூட்டிக்கணும் இல்லையா? இப்போ 1 கூட்டல் 2 3, அப்புறம் இந்த 3ஓட கூட்டணும்னா 3 கூட்டல் 3 6ன்னு வரும், ஈக்குவல் டு இங்கேயும் எனக்கு 6ன்னு வரணும். அப்ப என்ன வரணும்? 2 கூட்டல் 3 பிராக்கெட்ல இருக்கிறத முதல்ல கூட்டிக்கிறேன். 2 கூட்டல் 3 என்ன வரும்? 5. 5ஓட எதை கூட்டினா 6 வரும்? 1 கூட்டினா 6 வரும். அப்ப இங்க 1ன்னு வந்தா தான் இங்க 6ன்னு வரும், இது 2 ஈக்குவல்னு வரும். அப்ப என்ன வருது பாருங்களேன், இங்க இருக்கிற அதே நம்பர் தான் இங்க வரும். இங்க என்ன நடந்திருக்கு? முதல் 2 நம்பருக்கு பிராக்கெட் போட்டிருக்காங்க, கூட்டல் 3 தனியா விட்டாங்க. இங்க முதல் நம்பரை தனியா விட்டு அடுத்த 2 நம்பருக்கு பிராக்கெட் போட்டிருக்காங்க, இவ்வளவுதான். ஸோ சிம்பிள், இங்க என்ன இருக்குதோ அதே தான் இங்க வரப்போகுது. சரியா? இப்ப பாருங்க, அப்ப நமக்கு இந்த படி பார்த்தோம்னா இங்க நமக்கு என்ன ஆன்சர் வரும்? கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கரெக்டா இந்த -3 தான் அப்படியே இங்க வரும். ரொம்ப சுலபம். இந்த மாதிரி நீங்க நல்லா கவனமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்க இருக்கிற இதே நம்பர் தான் அங்க வந்திருக்கு, எல்லாமே கூட்டல்ல தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுதான். இப்ப இங்க பாருங்களேன், இந்த கணக்குக்கு இப்ப நீங்களே விடைய சொல்லுவீங்க. சேம் அதே தான் இங்கேயும். கடைசி 2க்கு பிராக்கெட் போட்டிருக்காங்க, அங்க என்ன பண்றாங்க? முதல் 2க்கு பிராக்கெட் போட்டிருக்காங்க. அப்ப இந்த முதல் 2 இது டேஷா இருக்கு, இந்த முதல் 2க்கு பிராக்கெட் போட்டிருக்காங்க அங்க. அப்ப இந்த ரெண்டாவதா இருக்கிறது 15. அப்ப இங்க என்ன வரும்? இங்கேயும் 15 தான் வரும். சரிதானா? அப்ப இந்த முதல் 2க்கு பிராக்கெட் இங்க போட்டிருக்காங்கன்னு சொல்லும் போது -42 அப்படியே இங்க வரும், -42. அப்ப கடைசி நம்பர் +-23. நம்ம நம்பரை எழுதும் போது அதோட குறியோட எழுதணும். இப்ப இந்த நம்பர்னு சொல்லலாம் -23, அப்போ -23 தான் அப்படியே எழுதணும், -42 தான் அப்படியே எழுதணும். 15 இங்க பாருங்க, இங்க கூட்டல் 15 இருக்கு, அப்ப நான் கூட்டல் 15 எழுத வேண்டாம், இன்னும்
கூட்டலுக்கு மட்டும், அதாவது பிளஸ் மட்டும் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ 5 அப்படின்னு சொன்னா இது பிளஸ் 5 தான். நான் பிளஸ் 5 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.